அன்பர்களே, ஞானவழி என்னும் கருத்தமர்வில் மீண்டும் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. பிரான்ஸ் நாட்டிலே லூர்து அன்னை திருத்தலம் இருக்கின்றது. லூர்து அன்னையினுடைய இந்த திருத்தலத்திற்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் அங்கு யாத்திரை செய்து தம்முடைய ஜெபங்களையும் தம்முடைய வேண்டுதல்களையும் சமர்ப்பித்து, குறிப்பாக தங்களுடைய தீராத நோய்களிலே இருந்து அவர்கள் குணம் பெற்று செல்லுகின்றார்கள். பிரான்சிற்கு செல்லுகின்ற எந்த நாட்டை அல்லது நாட்டிலே வாழுகின்ற தமிழர்கள் எல்லாம், அவர்கள் கிறிஸ்தவர்களோ இந்துக்களோ, நிச்சயமாக இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திற்கு செல்லுவார்கள். இப்படி பல நாடுகளில் இருந்தும் இந்த லூர்து அன்னையினுடைய சந்நிதிக்கு செல்லுவதற்கான காரணம் என்ன? சமயங்களிலே பல இடங்களை தூய இடங்களாக, இறைவனுடைய சிறப்பான ஆசீர்கள் வழங்குகின்ற தலங்களாக, திருத்தலங்களாக அவை கணிக்கப்பட்டு பல பக்தர்கள் அங்கு செல்லுவது முக்கியமாக அவர்கள் தங்களுடைய இயலாமையிலே, துன்ப துயரத்திலே வாடுகின்ற அவர்களுடைய அந்த துயரங்களில் இருந்து விடுதலை பெற வேண்டும், ஆரோக்கியம் பெற வேண்டும், நன்மை கிடைக்க வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும். இப்படிப்பட்டு பல கருத்துக்களை, நோக்கங்களை மையமாக கொண்டு செல்வார்கள். ஒரு முறை இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திற்கு நான் சென்றிருந்த பொழுது, அது குளிர்காலம். இந்த குளிர்காலத்திலே அந்த லூர்து தலத்தில் கிட்டத்தட்ட இரவு 11 மணி இருக்கும். அங்கு ஒரு குறிப்பிட்ட அளவு பக்தர்கள் வெளியிலே அந்த குகையினுடைய முன்பாக அன்னை மரியாள் காட்சி கொடுத்த அந்த திருத்தலத்தில் அவர்கள் மௌனமாக இருந்து மன்றாடி கொண்டிருந்தார்கள். இந்த குளிரிலே ஏன் இவர்கள் இந்த வேளையில் அங்கு கூடியிருந்து மன்றாட வேண்டும் என்ற அந்த கேள்விக்கு என்னுடைய புத்தி ரீதியாக, அறிவு ரீதியாக பதில் கொடுக்க முடியவில்லை. அது அவர்களுடைய நம்பிக்கை. அவர்கள் அந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே இருந்து கண்விழித்து அவர்கள் உருக்கமாக மன்றாடுகின்ற பொழுது, கேட்பதெல்லாம் கொடுக்கக்கூடிய சக்தி படைத்த அந்த அன்னையினுடைய திருத்தலத்திலே அவர்கள் நிச்சயமாக தங்களுடைய உள்ள தேவைகளை நிறைவு செய்வார்கள் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. இந்த திருத்தலத்திலே மரியன்னை பெர்னடெட் சூபரியோஸ் என்பவருக்கு காட்சி கொடுத்தார். இவள் ஒரு சிறுமி. இவள் மந்தைகளை, ஆடுகளை மேய்த்து கொண்ட ஒரு சிறுமி. இந்த சிறுமிக்கு மரியாள் பல தடவைகளிலே அவளை வரவழைத்து காட்சி கொடுத்தாள். 13 தடவைகளாக அவளோடு கொஞ்சம் கொஞ்சமாக பேச விளைந்தாள். இந்த மரியாள் இந்த சிறுமிக்கு காட்சி கொடுத்து இந்த சிறுமியினுடைய உள்ளத்தை கவர்ந்து, அவருடைய உள்ளம் தூய்மையாக இருக்கின்றது, எளிமையாக இருக்கின்றது, சொல்லுவதை நம்பக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருக்கின்றாள் என்பதனாலே தன்னுடைய காட்சியை உறுதிப்படுத்துவதற்காக 1858 ஆண்டிலே இந்த பிப்ரவரி மாதத்தில் அவள் அவருக்கு காட்சி கொடுக்கின்ற அந்த காட்சியினுடைய விளைவாக அதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த நிலத்தை தோண்டச் சொல்லுகின்றாள். மண்ணை அவள் தோன்றுகின்ற பொழுது அங்கு நீர் ஊற்று பிறக்கின்றது. இந்த நீர் ஊற்று அவருடைய ஆசீர்களை பெறுகின்றதாகவும், தூய்மைப்படுத்துகின்ற ஒரு ஊற்றாகவும், குணப்படுத்துகின்ற ஒரு ஊற்றாகவும்
ஆறுதல் கொடுக்கின்ற ஊற்றாகவும் அங்கிருந்து படிப்படியாக அது பெருகி பாயத் தொடங்குகின்றது. இது ஒரு அடையாளம். இந்த அன்னையை அவர் கடைசி அல்லது இறுதியாக காட்சி கொடுக்கின்ற பொழுது கேட்கின்றார், உம்முடைய பெயர் என்ன என்று கேட்ட பொழுது அவர் நாமே அமல உற்பவம் என்று சொல்லுகின்றார். அமல உற்பவம் என்று மரியாளுக்கு பெயர் கொடுத்து, இந்த மரியாளினுடைய வாழ்வில் அவள் பிறக்கும் பொழுதே ஆண்டவருடைய சிலுவை அடியில் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடிய அருள் வளங்களை, அவருடைய தாயினுடைய கருவாக உருவாகுகின்ற அந்த தாயினுடைய வயிற்றிலே கருவாக உருவாகுகின்ற அந்த கணத்தில் இருந்தே பாவத்திலே இருந்து அவர் காப்பாற்றப்பட்டார் என்பதை உறுதிப்படுத்துகின்றார். இந்த மரியா ஒரு இறைவனுடைய தாய் என்று சொல்லுகின்ற அளவிற்கு இறைவன் அவரை அருளால் நிரப்பினார். இந்த தாய் மரியானுடைய வாழ்வில் இந்த காட்சி கொடுக்கின்ற லூர்து திருத்தலத்துக்கும் என்ன தொடர்பு என்று சொன்னால், வரலாற்றிலே மரியாள் இந்த முழு உலகத்திலேயும் இருக்கின்ற மனுக்குலத்திலே ஒரு புனிதமான நிலைக்கு அவரை இறைவன் அழைத்தார். இறைவனுக்கு தாய் வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்திற்கு பிறப்பதற்கு மக்கள் காத்திருந்த மீட்பர் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் மனித அவதாரம் எடுக்க வேண்டும் என்பதனாலே அவர் மனித பிறவியை ஒரு தாயிடம் இருந்துதான் பெற்றெடுக்க முடியும். அதனால இந்த மரியாவை கடவுள் சிறப்பான முறையிலே பெண்கள் எல்லோரிலும் பேறு பெற்ற ஒரு நிலைக்கு அவரை உயர்த்துகின்றார். இது கடவுளுடைய தெரிவு. ஆனால் இந்த கடவுளுடைய தெரிவு எப்படிப்பட்டதாக இருந்தாலும் கடவுள் தன்னுடைய திட்டத்தை மனுக்குலத்திலே அல்லது யாருக்கும் திணிப்பதில்லை. சில வேளைகளிலே கடவுள் வற்புறுத்துவது போல இருந்தாலும் அவர்களுடைய இதயபூர்வமான பதிலுக்காக இறைவன் காத்திருப்பார். அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்றோம், லூக்கா நற்செய்தியிலே மங்கள வார்த்தையை சொல்லப்படுகின்ற பொழுது, மங்களமான வார்த்தை அவளுக்கு கொடுக்கப்படுகின்ற பொழுது ஒரு மனித ரீதியிலே புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிராக அவள் கலங்கி நின்றாலும் உம்முடைய சித்தம் ஆகட்டும் என்று தன்னை அர்ப்பணிக்கின்றாள். இதுதான் மரியாளினுடைய வாழ்வில் மிக சிறந்த ஒரு நிகழ்வு ஆகும். இந்த நிகழ்வு அவளுடைய வாழ்வில் ஒரு வித்தாக கொடுக்கப்படுகின்ற அருள். அவளுடைய வாழ்வில் அவள் எவ்வப்பொழுதெல்லாம் இறைவன் கேட்கின்றாரோ அவ்வப்பொழுதெல்லாம் தன்னை அர்ச்சனை செய்து கிறிஸ்துவினுடைய அடிச்சுவடுகளையே பின்பற்றி வாழக்கூடிய ஒரு சீடராக திகழ்ந்தாள். அதனால் தான் சிலுவை அடியிலே இறைமகன் இயேசு மரியாவை தன் அன்பு சீடராகிய ஒருவருக்கு அவர் முழு திரு அவைக்கும் மனுக்குலத்திற்கும் ஒரு பிரதிநிதியாக இருந்து இந்த மரியாவை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொள்கின்றார். இந்த தாய் மரியாளினுடைய அன்பு, பரிவு, பொறுப்பு, பொறுமை, எங்களோடு கூடவே பயணிக்கின்ற அவளுடைய கரிசனையின் விளைவாக அவள் காலத்திற்கு காலம் மக்கள் தம்முடைய திருமகன் இயேசுவை பின்பற்றி அவர்கள் எல்லோரும் மீட்பை பெற வேண்டும் என்பதற்காக தரிசனம் கொடுத்தாள். இவ்வாறு பல இடங்களிலே அவள் தரிசனம் கொடுக்கப்பட்டிருக்கின்றாள் என்பதை திரு அவை சிலவற்றை அவற்றை ஆய்ந்து உண்மையா பொய்யா என்று ஆய்ந்து அவர்கள் தங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்ட அந்த நிலையிலே இது உண்மைதான் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்கின்றார்கள். அதனாலே திரு அவை அங்கீகரிக்கின்ற ஒரு திருத்தலமாக லூர்து திருத்தலம் விளங்குகின்றது. இந்த லூர்து திருத்தலம் ஒரு
நீண்ட காலத்திற்கு முன்பாக இடம்பெற்ற ஒரு நிகழ்வு மட்டுமல்ல, அங்கு ஆண்டுதோறும் 5 மில்லியன் மக்கள், பக்தர்கள் அங்கு செல்லுகின்றார்கள். ஏராளமான அற்புதங்கள் அங்கு இடம்பெறுகின்றன. அந்த திருத்தலத்திலே நான் கண்ட இன்னும் ஒரு வியக்கத்தக்க காட்சி என்னவென்றால், அந்த திருத்தலத்திலே கொணரப்படுகின்ற நோயுற்றவர்கள், படுக்கையிலே நடக்க முடியாதவர்களாக அல்லது பல்வேறு கவலைகளோடு கண்ணீரோடு வழுகின்ற இந்த மக்களை அவர்களுக்கு உதவி செய்வதற்காக இன மத மொழி வேற்றுமையின்றி இளையவர்களும் வளர்ந்தவர்களும் அவர்கள் வாலண்டியர்ஸாக, அதாவது ஊதியமற்ற நிலையிலே முழு நேர பணியாளர்களாக அங்கு வந்து இவர்களை பராமரிப்பதிலே, இவர்களை பல இடங்களுக்கும் கூட்டிச் செல்லுவதற்கும், இவர்களுக்கு தேவையான வசதிகளை வழங்குவதற்குமாக அவர்கள் செயல்படுகின்றார்கள். இது ஒரு மனித சமூகத்திலே இந்த மரியாள் தம்முடைய சார்பாக பலரை தூண்டுகின்றதாகவும், அவர்களுடைய அடிமனதிலே இருக்கின்ற அந்த தாராள சிந்தையும் இறை நம்பிக்கையும் ஒரு வியக்கத்தக்கதாக செயலாற்றி கொண்டிருக்கின்றது. நீங்கள் எப்பொழுது சென்றாலும், எந்த காலத்திலே சென்றாலும், குளிர்காலமாக இருக்கலாம் அல்லது வெயில் காலமாக இருக்கலாம், எந்த காலத்திற்கு சென்றாலும் அந்த மக்கள் அங்கு வருகின்றவர்களை வரவேற்று அவர்களுக்கு உதவி செய்வதற்காக துணையாளர்களாக இருக்கின்றது என்பது அது ஒரு பெரும் அற்புதம். இக்காலத்திலே மக்கள் தனக்கு என்று தன்னுடையது என்று என்றும் மேலும் மேலும் சுயநலங்களை வளர்க்கின்றவர்களாக, சுயநல பிரியர்களாக இருக்கின்றவர்கள் அதிகமாக இருக்கின்றார்கள். நானுண்டு, என்னுடைய குடும்பம் உண்டு, நானுண்டு, என்னுடைய சுகம் உண்டு, நானுண்டு, என்னுடைய செல்வாக்கு உண்டு, என்னுடைய பெருமை, என்னுடைய அப்படி என்று சொல்லி ஒரு சுயநல வட்டத்துக்குள்ளே தங்களை மூழ்கி கொண்டிருக்கின்ற இந்த சமூகத்திலே ஏனையவர்களுக்கு, இல்லாதவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று தாராள மனதோடு பணியாற்றுகின்ற ஒரு பணிக்களமாக இந்த திருத்தலம் அமைகின்றது. அது மட்டுமல்ல, இந்த திருத்தலத்திலே மரியாள் தன்னை ஒரு அமல உட்பவி என்று சொல்லி மக்கள் மனமாறுவதற்காக மன்றாடுங்கள் என்று சொல்லி அந்த இல்லத்தை, அந்த திருத்தலத்தை தூய்மையாக வைத்திருப்பதற்காக மக்களை வரவேற்று அவர்களுடைய பாவங்களிலே இருந்து அவர்கள் மீட்கப்படுவதற்கு, சில வேளைகளிலே எங்களை ஒட்டி கொண்டிருக்கின்ற தீமைகளுக்கு எங்களுடைய பாவங்களும் காரணமாக இருக்கலாமோ என்று நாங்கள் சந்தேகப்படுவதுண்டு. இந்த பாவங்களிலே இருந்து எமக்கு மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, மன்னிப்பு உண்டு, கடவுளுடைய இரக்கம் அங்கு செயலாற்றக்கூடும் என்ற வகையிலே அந்த திருத்தலத்திலே இருக்கின்ற நீரூற்று, தண்ணீர், இந்த தண்ணீரை குடிப்பதும், அதிலே ஸ்நானம் செய்வதும், குளிப்பதும், அந்த தண்ணீரை எடுத்து தங்களுடைய உலகத்திலே எல்லா பாகங்களுக்கும் எடுத்து செல்லுகின்றவர்கள், அந்த தண்ணீரினாலே அவர்கள் ஆசீர்வதிக்கப்படுகின்ற பொழுது, அந்த தண்ணீரை பருகுகின்ற பொழுது இந்த தீமைகள் அகலுகின்றன. ஏராளமான மக்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த லூர்து கபியிலே இருந்து கொடுக்கப்படுகின்ற தண்ணீரை அவர்கள் சுவைக்க வேண்டும், அதை தங்களுடைய இல்லத்திலே அவர்கள் அவற்றை தெளித்து அசுத்த ஆவிகளுடைய வல்லமையிலே இருந்து தங்களை காப்பாற்ற வேண்டும், தங்களுடைய தீராத வருத்தங்களிலே இருந்து சுகம் பெற வேண்டும், கடவுளுடைய அருள் தங்களை சந்திக்க வேண்டும் என்று இந்த நீரூற்றிலே கிடைக்கின்ற இந்த தண்ணீரை அவர்கள் சுமந்து செல்கின்றார்கள். இந்த தண்ணீர் ஒரு அடையாளம், தண்ணீர் அருளின் அடையாளமாக இந்த அன்னை மரியாள் தொடக்கி வைத்த அருளின் ஊற்றாக இருக்கின்ற இந்த தண்ணீரை, இந்த லூர்து திருத்தலத்திலே இருந்து கொணரப்படுகின்ற தண்ணீர் என்பது மக்களுக்கு பெரும் நம்பிக்கையினுடைய ஊற்றாக விளங்குகின்றது. அது மட்டுமல்ல, இந்த அன்னை ஒரு குகையிலே, கற்குகையிலே அவள் தன்னை காட்சி கொடுக்கின்றாள். இந்த திருத்தலத்தினுடைய இந்த லூர்து கெபி என்று சொல்லப்படுகின்ற இந்த அமைப்பை அந்த இடத்தில் மட்டுமல்ல,
கால ஓட்டத்திலே இந்த லூர்து அன்னையினுடைய திருத்தலத்திற்கு செல்ல முடியாதவர்கள் இந்த லூர்து அன்னையினுடைய பரிந்துரைகளை நாடி நிற்கின்றவர்கள் பல்வேறு நாடுகளிலும் ஆலயங்களுடைய அந்த சுற்றாடலிலே தனிப்பட்டவர்கள் குறிப்பாக இந்த அன்னையினுடைய பக்தர்களாக தாங்கள் பெற்றுக்கொண்ட சகாயத்திற்கு நன்றியாக இந்த கெவிகளை அவர்கள் உருவாக்கி கட்டி இந்த லூர்து அன்னையினுடைய திரு சுரூபத்தை தாங்கி அதை நிறுவி அந்த அன்னையினுடைய பரிந்துரைகளை நாடி நிற்பது இன்னும் ஒரு வியக்கத்தக்க செயலாகும். நீங்கள் பார்க்கலாம், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆலயத்திலும் அந்த ஆலயத்திலே இடம் இருக்கின்ற பொழுது அல்லது சில வேளைகளிலே மக்கள் தங்களுடைய இல்லங்களில் இந்த லூர்து அன்னையினுடைய திருச்சுரூபத்தை ஏற்றி வைப்பதும் தங்களுடைய அந்த இல்லத்திலே இருக்கின்ற ஒரு நல்ல பூமியிலே அவர்கள் இந்த மரியன்னையினுடைய கெவியை கட்டி அதே மாடல், அதாவது அங்கு இருக்கின்றது மாதிரி அவர்கள் அந்த குகையை கட்டி அன்னையை வழிபடுதல், இந்த அன்னைக்கு அஞ்சலி செலுத்துதல், இந்த அன்னையினுடைய பரிந்துரைகளை நாடுதல், இந்த அன்னையினாலே அவர்கள் கவரப்பட்டு அன்னையினுடைய அருள் வளங்களை பெற்று அவர்கள் ஆறுதல் பெறுகின்றார்கள். இந்த அன்னை என்ன சொல்லுகின்றார் என்று சொன்னால், உங்களுக்காக மட்டுமல்ல இந்த சிறுமியை நோக்கி இந்த திரு அவையிலே இருக்கின்ற மக்கள் மனமாற்றத்தினூடாக கடவுளுடைய அருளை பெற முடியும் என்ற அந்த நம்பிக்கையை அவர்களுக்கு ஊட்டுகின்றார். அதனால் இந்த அன்னையினுடைய திரு காட்சிகளை அனுபவிக்கின்ற அந்த அனுபவத்தினுடைய பின்புலத்திலே எப்பொழுதும் யுத்தமும் வன்முறையும் அடிமைத்தனமும் மக்களை சூழ்ந்திருக்கின்ற பொழுது அந்த மக்களை விடுதலை செய்ய விருப்பம் என்ற தன்னுடைய ஆவலை வெளிப்படுத்துகின்ற அன்னையினுடைய கரிசனையை இங்கு வெளிக்கொண்டு வருகின்ற ஒரு நிகழ்வாக இது அமைகின்றது. அதனாலே நாங்கள் இந்த லூர்து அன்னையினுடைய திருவிழாவை திரு அவையிலே பல இடங்களிலும் இந்த பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் கொண்டாடுவார்கள். இந்த திருத்தலத்திலே இன்னும் ஒரு சிறப்பான முறை என்னவென்றால், அங்கு கூடுகின்ற மக்கள் மெழுகுவர்த்திகளை தாங்கியவர்களாக பவனியாக ஊர்வலமாக அவர்கள் மரியே வாழ்க என்ற அந்த செபத்தை பல மொழிகளிலும் ஓதி மீண்டும் மீண்டும் அதை எதிரொலித்ததாக அவர்கள் சுமந்து வருகின்றது அவர்கள் இந்த அன்னை மரியாளுக்கு செலுத்துகின்ற ஒரு அஞ்சலியாக அமைகின்றது. இது ஒரு கண்கொள்ளா காட்சியாக அமையும். ஏனென்றால் அந்த இருட்டிலே அவர்கள் நூற்றுக்கணக்கானவர்கள் இந்த மெழுகுவர்த்திகளை தாங்கியவர்களாக ஊர்வலமாக அமைதியாக பாடப்படுகின்ற பாடல்களிலே கலந்து ஆவே மரியா என்கின்ற மரியே வாழ்க என்ற பெரும் கீதத்தை அவர்கள் உளமாற பாடி மன்றாடுகின்ற பொழுது அவர்களுடைய வேண்டுதல்கள் கேட்கப்படுகின்றன. அதனால் இந்த லூர்து அன்னையினுடைய திருவிழா ஒரு நாளில் மட்டுமல்ல, எல்லா நாடுகளிலும் எல்லா வேளைகளிலும் மரியன்னையினுடைய அருள் ஊற்றிலே இருந்து மக்கள் சகாயம் பெற்று ஆறுதலும் குணப்படுத்துதலும் தாராள சிந்தை சேவை கொண்டவர்களாக வாழுவதற்கும் இந்த மரியாள் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி நிற்கின்றேன். நன்றி. ஹோலி மேரியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ நமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.